Hello, welcome to SK Shareables. நான் உங்க சிந்து கார்த்திக் அண்ட் இந்த வீடியோல HTML tags அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான tags என்னன்னா அது ஏன் அப்படிங்கறது வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ HTML அப்படிங்கிறது வந்து ஒரு லாஜிக்கல் தான், ரொம்ப டெக்னிக்கல்லாம் கிடையாது. அதை பார்த்து நம்ம பயப்படணும் அப்படின்லாம் கிடையாது. ஸோ இருக்கிறதுலேயே வந்து ரொம்ப ஈஸியான ஒரு டெக் வந்து வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில் தான். ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது தான் இருக்குது. ரொம்ப லைன் பை லைனா பேராகிராஃப் அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் இது ஒரு ஸ்ட்ரக்சர். HTML அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்ட்ரக்சர். வெப்சைட் வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர். அந்த ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுல வந்து எந்த விதமான கன்ஃபியூஷனும் இல்லை. நம்ம வந்து கிளாரிட்டியா நான் சொல்றேன். ஓகேவா? இப்போ ஒரு ஷாப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வெளியே என்ன இருக்கும்? நேம் போர்டு இருக்கும். ஓகேவா? ஒரு ஷாப்ல இருந்துச்சுன்னா வெளியே என்ன இருக்கும்? நேம் போர்டு இருக்கும். ஓகேவா? ஸோ உள்ள போனா என்ன இருக்கும்? அதோட ப்ராடக்ட்ஸ் இருக்கும், அப்புறம் கவுண்டர் இருக்கும், அப்புறம் ப்ரைஸ் இருக்கும், அப்புறம் பீப்புள் தான் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் வெப்சைட் கான்செப்டும். ஓகேவா? ஸோ வெப்சைட் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒரு பெரிய ஷாப் மாதிரி. ஓகேவா? ஸோ அந்த ஷாப்ல இருக்கிறது முதல்ல நேம் போர்டு. ஓகேவா? ஸோ நேம் போர்டு தான் வந்து என்னன்னா டைட்டில் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஓகேவா? நேம் போர்டு தான் வந்து என்னது டைட்டில் டேக். ஓகேவா? ஸோ இப்போ ஷாப்புக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எதை பார்த்து போவாங்க? நேம் போர்டை பார்த்து தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் டைட்டில். ஸோ டைட்டில் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த டைட்டில் டேக் பற்றி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ அந்த வீடியோவும் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு டைட்டில் டேக்கோட இம்பார்ட்டன்ட் இவ்வளோ இருக்கா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இப்போ ஷாப்புக்குள்ள போகிறதுக்கு என்னது நேம் போர்டு, அதே மாதிரி டைட்டில் போர்டு தான். அதே மாதிரி தான் கூகுளும். இப்போ ஒரு நம்ம சைட்டுக்கு வருது அப்படின்னா நாம் எப்படி ஷாப்போட நேம் போர்டு பார்த்து உள்ள போகணுமோ, கூகுள் க்ரால் பண்ணும்போது நம்ம வெப்சைட்டுடைய டைட்டில் பார்த்து தான் உள்ள வரும். ஓகேவா? ஸோ டைட்டில் டேக் அப்படிங்கிறது தான் கூகுளுக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரி. சரியா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாடி டேக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ பாடி டேக் அப்படிங்கிறது வந்து என்னன்னா வெப்சைட்ல யூசர் பார்க்குற எல்லாமே இந்த பாடி டேக்ல தாங்க வரும். பாடி ஸ்லாஷ் பாடி அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு நடுவில் தான் நம்ம கண்டென்ட் வரணும். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற கண்டென்ட் எல்லாமே வந்து என்ன அப்படின்னா பாடி டேக் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னன்னா டைட்டில் அப்படிங்கிறது தான் வந்து கூகுள் சர்ச் பண்ணி உள்ள வரும். பாடி அப்படிங்கிறது என்னன்னா யூசர் அங்கேயே கொஞ்ச நேரம் நிற்க வைக்கும். ஓகேவா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து டைட்டிலா. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஹோம்மேட் கேக்ஸ் இன் சென்னை அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ இது கூகுள் பார்த்துருக்கணும். ஓகே, சென்னையில் ஹோம்மேட் கேக்ஸ் இதை பற்றின ஏதோ ஒரு வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறம் பாடி டேக் பார்ப்போம். ஸோ பாடி டேக்கில் பார்த்துட்டு ஓகே இங்கே இருக்கிற ஏதோ ஒரு இது வந்து ஏதோ ஹோம்மேட் கேக்ஸ் பற்றி ஏதோ கண்டென்ட் போட்டிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டைட்டில் டேக், பாடி டேக். ஸோ பாடி டேக் இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே முடியுது இல்லையா? ஸோ இந்த பாடி டேக்குள்ள இருக்கிற கண்டென்ட்டை தான் நம்மளால் பார்க்க முடியும். ஹெட் டேக்குள்ள இருக்கிற கண்டென்ட்டை வந்து நம்மளால் பார்க்க முடியாது. அது வந்து கூகுளுக்கு ப்ரௌசருக்கு உண்டானது. இந்த பாடி டேக்குள்ள இருக்கிற கண்டென்ட் எல்லாமே நம்ம அவுட்புட்டில் நம்ம பேஜில் நம்ம எல்லாமே வந்து பார்க்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் டேக்கை வந்து நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணுறோமோ அதை கிளாரிட்டியாக கொடுக்கணும். அப்போ தான் நாளைக்கிட்டே யாராவது வந்து எதாவது சர்ச் பண்ணும்போது ஹோம்மேட் கேக்ஸ் இன் சென்னை எப்படி நம்ம இங்கே டைட்டில் கொடுத்துருக்கோம், யாராவது ஹோம்மேட் கேக்ஸ் சர்ச் பண்ணாலோ கேக்ஸ் இன் சென்னைன்னு சர்ச் பண்ணாலும் நம்ம வெப்சைட் வந்து ஃப்ரண்ட்ல போய் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் டேக் அண்ட் பாடி டேக். இதே வந்துட்டு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் உமனாக இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு டைட்டில் நீங்கள் அப்போ என்ன மாதிரி டைட்டில் சூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ ஸ்வாதி டெய்லரிங் ஷாப் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம். சேலம் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ இப்படி பண்ணும்போது டெய்லரிங் ஷாப் சேலம் அப்படியே யாராவது போட்டால் கண்டிப்பாக அது முன்னாடி வரும். ஓகேவா? இப்போ இதே மாதிரி இப்போ H1 அப்படின்னா என்னது ஹெட்டிங் 1. H1 அப்படிங்கிறது ஹெட்டிங். இந்த டேக்ஸ்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ இந்த ஹெட்டிங் டேக்கில் போடுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெருசாக தெரியும். ஹெட்டிங் சைஸ் 1 அப்படின்னா என்னது பெரிய சைஸ்லேயே வந்து பெரிய சைஸ். ஓகேவா? சர்வீசஸ் அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். இப்போ இது இந்த பேராகிராஃப்லேருந்து என்ன எழுதுறோம்னா ப்ளவுஸ் இப்படி எழுதுறோமா, ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் அண்ட் ஆல்ட்ரேஷன் அப்படின்னு எழுதுறோம். ஓகேவா? ஸோ எழுதிட்டு இந்த ப்ளீட் டேக் வந்து நம்ம இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதே மாதிரி இங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு என்னென்ன ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் நம்ம என்னென்ன சர்வீஸ் பண்ணுமோ அந்த சர்வீஸ்க்கோட எக்ஸ்பிளனேஷன்லாம் வந்து நம்ம இங்கே எழுதிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. எழுதிட்டா அவ்வளோதான். இப்போ இதுதான் வந்து என்னென்னா
வெப்சைட்டோட பேஸ். அதாவது HTML ஹெட் டேக், பாடி டேக் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் என்னதுன்னா பேஸ், வெப்சைட்டோட பேஸ். ஓகேவா? ஸோ இதனோட நம்ம அவுட்புட் பார்க்கலாமா? ஸோ என்னன்னா மை ஃபர்ஸ்ட் பேஜ் HTML வச்சுருக்கணும். ஸோ இப்போ நான் ரன் பண்ணி பார்க்குறேன். இப்போ இங்கே என்ன தெரியுது பார்த்தீங்கன்னா, ஸ்வாதி டெய்லரிங் ஷாப் சேலம், ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் ஆல்ட்ரேஷன், உமன்ஸ் டெய்லரிங் சர்வீசஸ் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து டைட்டில், அது கூகுளுக்கானது, இது வந்து பீப்புளுக்கானது. ஓகேவா? ஸோ பீப்புள் வந்து இந்த இதுதான் பார்க்கலாம். ஸோ பாடி கண்டர் வந்து நமக்கு விசிபிளாக இருக்கும். இது டைட்டில் டேக் வந்து கூகுளுக்கு விசிபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ HTML அப்படின்னா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். HTML அப்படின்னா ஜஸ்ட் கோடிங் கிடையாது, இது ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இந்த ஸ்ட்ரக்சரை புரிஞ்சிச்சுன்னா வெப்சைட் கிரியேட் பண்ண ஃபியரே நம்மளுக்கு இருக்காது. வெப்சைட்டை ஈஸியாக நம்மளால பண்ண முடியும். வெப்சைட் கிரியேட் பண்ணது பெரிய விஷயம் கிடையாது. கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் இருந்தால் எல்லாருமே பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் டேங்கோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அது வரைக்கும்